ஹலோ, இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் வந்து சம் ஆஃப் த ஃபைனைட் டேர்ம்ஸ். ஸோ நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் த என் டேர்ம்ஸ் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் ஆஃப் ஃபைனைட் டேர்ம்ஸ் S7 கேட்டுக்கலாம், S8 கேட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃபைனைட்டாக ஒரு நம்பர் கொடுத்து அதனுடைய சமேஷன் என்ன அது வரைக்கும் இப்போ 2, 4, 8 இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அதில் அந்த 3 டேர்மோட சம் என்ன அப்படின்னா 2 + 4 + 8 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபைனைட்டாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸோட சமேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் அப் டு 20 டேர்ம்ஸ். 20 டேர்ம்ஸ் அளவுக்கு வந்து சம் பண்ணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து 20 டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா a is equal to 0.5 0.15. இதை எப்படி எழுதலாம்? 15/100 அப்படின்னு எழுதலாம். செகண்ட் டேர்ம் அதாவது AR அப்படிங்கிறது என்னது? 0.015. இதை எப்படி எழுதலாம்? 15/1000 எழுதலாம். ஸோ அப்படின்னா R ரேஷியோ எவ்வளவா இருக்கும்? 15/1000 divided by 15/100. இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். 15 கேன்சல் ஆயிடும். ஸோ R is equal to 1/10. ஸோ A is equal to 15/100. R is equal to 1/10. ஸோ sum of 20 terms S20 கண்டுபிடிக்கணும். இப்போ S என்னோட ஃபார்முலா என்ன? A into 1 minus R power n divided by 1 minus R. ஸோ அந்த ஃபார்முலால என்னுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்? 20 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ இங்க வந்து 15/100 ஏவுக்கு, இதுக்கு வந்து இது 0.1 எழுதிக்கலாம். ஸோ ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் பவருக்கு வந்து டெசிமலாக எழுதிக்கிறோம். கீழே வந்து 1/10 போட்டுக்கிறோம். தென் 15/100 1 minus 0.1 power 20. இங்கே வந்து 9/10. ஸோ 15/100 9/10 சிம்பிளிஃபை பண்ணணும். 15 divided by 100 divided by 9/10. இதை எப்படி மாற்றி எழுதலாம்? 15/100 multiply by 10/9. 0 get cancel. 9 3 3s are 9, 5 3s are 15. ஸோ கீழே ஒரு 10 இருக்கு, 3 இருக்கு. ஸோ 5/13 வரும். மறுபடியும் பார்த்தோம்னா 6 வரும். ஸோ 1/6. ஸோ நியூமரேட்டர் வந்து 1/6, சாரி கோஎஃபிஷியன்ட் வந்து 1/6 multiply by 1 minus 0.1 whole power 20. இதுதான் ஆன்சர். இட்ஸ் அ சமேஷன் வேல்யூ up to 20 terms. இப்போ நம்ம 0.1 power 20க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஸோ அதனால அது வந்து தேவையில்லை. இப்போதைக்கு இப்படியே நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம். நெக்ஸ்ட் சம் போலாமா? So summation k equal to 1 to 11 2 plus 3k. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபைனைட் சம் மாதிரி தான். இப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா summation k is equal to 1 to 11 2 plus 2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். இட் doesn't depends upon the variable k. அதனால இதை இப்படி பிரித்து எழுதிக்கலாம் 3 power k. ஓகே, இப்போ வந்து இங்கே 2வை வந்து இங்கே k டிபெண்ட் ஆகாதனால 11 டைம்ஸ் வந்து 2 ஆட் ஆகிட்டே போகும். ஸோ 11 times 2. 2 plus 2 plus 2 plus 2 plus 11 டைம்ஸ் வந்துட்டு 2 2 2 வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அதனால வந்துட்டு இது வந்து 11 times 2. இப்போ இது வந்து எப்படி இருக்கும்னா வந்துட்டு 3 plus 3 square plus 3 3 plus dot 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 up to 3 power 11. இந்த சம் வந்து நமக்கு வேணும். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து S11 அப்படின்னு வச்சுட்டு இதை மட்டும் நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகே, A வந்து என்னது 3, 1 minus R என்ன 3 power 11 divided by 1 minute. இப்போ 3 தான் வந்து Rன்னு தெரியும், அதாவது ரேஷியோ வந்து 3 தான். ஸோ which is greater than 1 அப்படிங்கும் போது அதனுடைய ஃபார்முலா எப்படி இருக்கணும்?
r power n minus 1 divided by r minus 1. So r வந்து 3 power 11 minus 1 3 minus 1. So 3 by 2ங்கிறது coefficient 3 power 11 minus 1. So 3 power 11 ஓட வேல்யூ என்ன 177 177 147 minus 1. இதை எப்படி 3 power 11 இதுதான் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து நமக்கு வேற என்ன நமக்கு 3 power இதை எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா 11 வந்துட்டு 3 power 3 3 power 3 3 power 3 3 square. So 27 27 27 9. அப்புறம் 27 27 மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபைனல் ஆன்சர் வந்து 177147 அப்படின்னு வந்து -1 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் 177 146. ஸோ இப்போ 2ஐயும் இதையும் கேன்சல் பண்ணோன்னா 3 times 8 8 573. ஸோ இது ரெண்டையும் அப்புறம் மல்டிப்ளை பண்ணோன்னா 265719. ஸோ இதெல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் இந்த எஸ்என்னை வந்து 22ஓட வந்து ஆட் பண்ணும் 22 + 265719. இதை ரெண்டையும் ஆட் பண்ண 9 + 2 is 11 balance 1 2 + 1 is 3 4 7 5 6 2. ஓகே ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இதில் ஃபுல்லாக நம்ம பண்ணக்கூடியது என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா வந்து ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் தான் கொஞ்சம் ஹார்டஸ்டாக இருக்கும். என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வேற என்ன மாதிரி எடுத்துக்கலாம். இதை சிம்பிளாக அதாவது 3 power 11 மட்டும் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சிம்பிளாக பார்ப்போம். என்னன்னா வந்து இப்போ 3 power 4 வச்சும் பார்க்கலாம். 3 power 4 3 power 4 3 power 3 3 power 4னா 81 81 times 81 times 27 இப்படி வச்சுக்கலாம். 81 times 81னா எப்படி சிம்பிளாக பண்ணலாம். 80 + 1 81 timesனா 0 8 8 8 64 81. ஸோ 1 16 மிச்சம் 1 5 1. இப்போ 20 + 7ன்னு பிரிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 0 2 6 2 12 மிச்சம் 1 I 2 10 11 11 மிச்சம் 1 6 2 12 13 ப்ளஸ் 1 7 6 7 42 மிச்சம் 4 I 35 39 மிச்சம் 3 6 7 42 45ன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும் போது 7 4 அப்புறம் 9 + 2 11 பேலன்ஸ் 1 அப்புறம் 5 + 1 + 1 7 3 + 4 7 1. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 117 147. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்துட்டு 3 power 11 வேல்யூவை நம்ம வந்து வித்தின் 2 minutesலாம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறது தான் ஈஸி. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் தான் கொஞ்சம் நம்ம ஹார்டஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த 2 அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால அதை தனியாக பிரித்து அந்த 2ஓட சமேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த 2வையே 11 times ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதை அப்படி எழுதி ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். அப்புறம் 3 power kங்கிறது ஒரு ஜிபி சீரீஸாக இருக்குது. ஸோ அதனால அந்த ஜிபி சீரீஸ் ஃபார்முலாவில் சம் ஆஃப் த ஃபைனைட் டேர்ம்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே நெக்ஸ்ட் சம்ல என்னன்னா a is equal to 729 கொடுத்துட்டாங்க. 7th term வந்துட்டு 64 கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது S7 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அப்படின்னா நம்ம R கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 729 729 அப்படிங்கிறது பவர் ஆஃப் 3ல எப்படி எழுதலாம்.
எப்படி எழுதலாம்? Then வந்து 64, whereas a r power 6 வந்து 64. So r power 6 is equal to 64 divided by 729. So 64 அப்படிங்கிறது 2 power 6. So 729 3 power 6 எப்படின்னா 81 times 9, 972. 81 வந்து 3 power 4, 9 வந்து 3 square. So 729 வந்து 3 power 6. ஓகேவா? So r is equal to என்னது 2 by 3 which is less than 1. So Sn formula என்ன யூஸ் பண்ணணும்? 1 minus r power n divided by 1 minus r. Yes. இப்போ இதில் ஏங்கிறது என்னது 729. S7 கண்டுபிடிக்கிறோம். 729 1 minus r power n. என்னோட வேல்யூ இங்க 7 divided by 1 minus 2 by 3. Okay. So 729 3 power 7 minus 2 power 7 divided by 3 power 7 divided by 3 minus, so 1 minus 2 by 3 simplify பண்ணோம்னா 1 by 3. So 729 3 power 6 ன்னு எழுதலாம். கீழே ஒரு 3 வந்து இந்த 1 by 3 மேலே போச்சுன்னா அது ஒரு 3 ஆகும். 3 power 7 minus 2 power 7 divided by 3 power 7. So இந்த coefficient இந்த 3 power 7 cancel ஆயிரும். So நமக்கு மிச்சம் இருக்கிறது 3 power 7 minus 2 power 7. So 64 times 2 பார்த்தா 128 ன்னு வரும். அதே மாதிரி 729 into 3 பார்த்தோம்னா 729 9 3 27 மிச்சம் 2 7 3 6 7 8 7 3 21. So 2187. So இதை இனிமேல் simplify பண்ணோம்னா 9, 7 minus 2 is 5, அப்புறம் 11 minus, sorry 1 minus 1 is 0 and 2. So 2059. Yes, 2059 would be the answer. ஸோ இந்த சம்மில் என்ன நமக்கு பியூட்டினா வந்துட்டு 7th டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஆர் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேர்மை 7th டேர்மை யூஸ் பண்ணி ஆர் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் த ஃபைனைட் டேர்ம்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகே. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இன்னும் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த சாப்டரில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. Okay. Thank you.